ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸ் 2024 நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆகக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இயர் கொஷின்ஸில் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் இன்னொரு கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு கொஷின்ஸாக ஸ்க்ரீனில் பார்த்து கம்பேர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே உங்களுடைய புக்கிலையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு 7 1 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அண்டு 3 மார்க்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் 2023 நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 கொஷின்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2 கொஷின்ஸுமே நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த 2 மார்க்ஸில் நீங்கள் 4 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய குருவினாக்கள் படிச்சிங்க அப்படின்னாலே இந்த கொஷின்ஸ் ஈஸியாகவே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். 12th உங்களுக்கு கட்டாய வினா கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக இலக்கணத்தில் இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா திருக்குறள் அந்த மாதிரி கேட்பாங்க. தென் பார்த்தோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு 3 மார்க் கொஷின்ஸ். இதில் 17 கட்டாய வினாவாக கொடுத்துருக்காங்க, 17வது கொஷின்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாக்கா ஈஸியாகவே இதுவும் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். புக் பேக்கில் இருக்கக்கூடிய சிறுவினாக்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 5 மார்க்ஸ் நீங்கள் எழுதியாகணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் இதில் இருக்குது. தென்ஸ் ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதில் இருந்து எழுத சொல்லுவாங்க. அடுத்து மொழிபெயர்க்க இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய எதுவும் படிச்சுக்கோங்க. உங்கள் புக்ஸில் எத்தனை அதாவது 4 யூனிட் அல்லது 3 யூனிட் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் மிட்டமுக்கு. அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாகவே கவர் பண்ண முடியும். ஸோ ஃபுல்லாக கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிக்காமல் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் இந்த கொஷின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டாப்பர்ஸாக இருந்தீங்களாலும் இந்த கொஷின்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் நீங்கள் படிச்சுட்டு மற்ற கொஷின்ஸும் படிக்கலாம். நீங்கள் டாப்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா, புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸாக குறித்து வச்சுட்டு நீங்கள் புக்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம். உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.